பழைய சோறு ஏன் நிறைய பேருக்கு மருத்துவ பலனை தரல அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்க்கறதன் மூலம் தெளிவு பெற முடியும். நல்லா கவனமா பாருங்க. நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் உருவான பக்குவம் இதோ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, குவியல் குவியலாக மொட்டுக்கள் வந்திருக்கணும். இதோ வந்திருக்கு, தெரியுதுங்களா? இதுதான் பக்குவம். இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் இல்ல, சோ எல்லா பக்கம் இருக்கு, தெரியுது இல்லைங்களா? குவியல் குவியலாக நுண்ணுயிரிகள் உருவாகணும். இந்த நுண்ணுயிரி தான் எதிர்ப்பு சக்தியை தரும். இந்த நுண்ணுயிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற புண்களை ஆற்றும், மலச்சிக்கலை போக்கும், அஜீரண கோளாறை தீர்க்கும், வாயு பிரச்சனையை தீர்க்கும், உடல் சூட்டை தணிக்கும், மாதவிடாய் வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு தீர்வு தரும், இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்புகளை கரைக்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், முழு தேக ஆரோக்கியத்தை முழுதாய் தரும். இந்த அறுசுவை அமிர்தத்துடைய பலனை மட்டுமே சொல்லணும்னா ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப பயன்பாட்டுக்கு போனாங்களா? இப்படி கொண்டு வந்திருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணோம், இனி என்னென்ன சேர்த்து சாப்பிட்றாங்கிறதை தெளிவா சொல்றேன். இப்பதான் உடைச்சிடுறோம். இது வரைக்கும் இன்னும் உப்பு சேர்த்துல மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க. இதை அப்படியே எடுத்து, சரிங்களா, இதுக்கப்புறம் இந்த உப்பை சேர்த்தி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய்